திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் துர்கா. இவருக்கு திருமணமாகி சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. துர்காவின் கணவர் பெயர் குமார். இருவருக்கும் வயதில் கிட்டத்தட்ட 6 வித்தியாசம் உண்டு. ஆனால் அவர் தனது சொந்த அத்தை மகன் என்பதால் குடும்பத்தினர் விரும்பி திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். குமாருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மிகவும் நல்லவர். இந்த காரணத்தாலும் குமாரின் நல்ல குணத்தாலும் துர்காவுக்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆனால் குமாருக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருந்தன. அவரது குடும்ப செலவுகளுக்கு கூட காசு இல்லாத நிலை ஏற்பட்டது. இதனால் துர்காவுக்கும் குமாருக்கும் இடையே சிறு சிறு சண்டைகள் உருவாகத் தொடங்கின. குமார் தனது சொந்த ஊரிலேயே கட்டிட வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். ஆனால் கட்டிட வேலை சரியாக இல்லாததால் சரியான வருமானம் கிடைக்கவில்லை. துர்காவிடம் செலவுக்கு பணம் கொடுக்க முடியாத தயக்கத்தால் இருவருக்கும் இடையே மனஸ்தாபமும் வளர்ந்தது. துர்கா நேரடியாகவே குமாரிடம் பேச முயன்றாள். இப்படியே இருந்தால் நம் கடன்களை அடைக்க முடியாது. குழந்தைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சில காலம் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்து கடன்களை அடைத்துவிட்டால் மீண்டும் பழைய மகிழ்ச்சியில் வாழலாம் என்று கூறினாள். ஆனால் அதற்குள் குமாருக்கு வேறொரு கவலை. அவரது நெருங்கிய நண்பன் சக்தி ஏற்கனவே அவருக்கு பல லட்சம் ரூபாய்க்கும் மேல் பணம் கடனாக கொடுத்திருந்தான். இப்போது பாரினின் போதும் யாரிடமும் பணம் கேட்க மனம் வரவில்லை. சக்தியிடமே ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு வட்டி கூட தரவில்லையே என்று குமார் மனம் வருந்தினார். துர்காவுக்கு குமாரின் கவலை தெரிந்தது. அவள் உடனடியாக சக்திக்கு தொலைபேசியில் அழைத்தாள். அண்ணா, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போங்கள் என்று கூப்பிட்டாள். சக்தி வந்து குமாரிடம் பேசினான். இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது. துர்கா வெளிநாட்டுக்கு போகலாம்னு முடிவில் இருக்காங்க. உங்களிடம் கொஞ்சம் பணம் கிடைக்குமா என்று துர்கா கேட்க சக்தி முதலில் மறுத்தான். அவன் சொன்னான், இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை. என்கிட்ட இருந்த காசுலேயே ஊர்ல ஜெராக்ஸ் கடை தொடங்கிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்மூர்காரர்கள் பலர் இப்போது கேரளாவில் கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு முகவரி தருகிறேன், அங்கே போய் வேலை பார்த்து கொள்ளும்படி குமாருக்கு சொல்லு என்றான். குமாரும் உடனே சம்மதித்தான். கேரளா போய் வேலை செய்து வருகிறேன் என்று சொல்லி தொலைபேசி எண்ணை வாங்கி அழைத்து பேசினான். ஆனால் குமாரின் மனதில் இருந்த முக்கிய கவலை துர்காவும் குழந்தைகளும் தனியாக எப்படி இருக்க முடியும் என்பதே. அதனால் அவன் சக்தியிடம் சொன்னான், நான் கேரளா போய்விட்டால் 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வர முடியும். என் குழந்தைகளையும் துர்காவையும் நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னை நம்பித்தான் அவர்களை விட்டு போகிறேன். சக்தி நண்பனுக்காக உறுதி கொடுத்தான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் பக்கத்துல இருக்கேன், நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்போதுதான் துர்கா ஒரு புதிய யோசனை சொன்னாள். குமார் வெளிநாடோ கேரளாவுக்கோ வேலைக்கு போன பிறகு நான் உங்க ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு வந்தால் என்னுடைய குடும்ப செலவையும் குழந்தைகளின் படிப்பு செலவையும் நானே பார்த்துக்குவேன். குமார் சம்பாதிப்பதையெல்லாம் கடனுக்கு கொடுத்து விடுவோம் என்றாள். சக்தி அதற்கும் சம்மதித்தான். உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நீ கடைக்கு வந்து சேர்ந்துக்கோ என்றான். இப்படியாக குமார் கேரளாவுக்கு பயணமானான். அவன் மாசந்தோறும் சம்பளத்தை துர்காவின் கணக்குக்கு அனுப்பத் தொடங்கினான். பணம் வந்தவுடன் துர்காவும் வேலைக்கு செல்ல முடிவெடுத்தாள். சக்தியின் கடைக்கு வேலைக்கு சென்று அதன் மூலம் வந்த வருமானத்தில் குடும்ப செலவுகளை சமாளித்தாள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடனும் குறையத் தொடங்கியது. ஆனால் ஒரே கூரையின் கீழ் ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகும்போது வாழ்க்கை அப்படியே சுமூகமாக போய்விடுமா? தொடர்ந்து வரும் பகுதியில் பார்க்கலாம். துர்கா சக்தியின் கடைக்கு வேலைக்கு சென்ற பிறகு இருவருக்குமிடையே பேச்சு அதிகமானது. முதலில் மிகவும் இயல்பாக ஒரு அண்ணன் தங்கை உறவைப் போலவே பேச்சு வளர்ந்தது. துர்கா தன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் சக்தியிடம் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினாள். அவளுக்கு சக்தியின் மீது ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. ஏனெனில் குமார் அவனையே தன் உயிர் நண்பனாக நம்பியிருந்தார். ஆனால் சக்தியின் பேச்சும் நடத்தையும் படிப்படியாக மாறத் தொடங்கின.
ஆரம்பத்தில் அவன் துர்காவிடம் கேட்டான், உங்களுக்கிடையே இந்த அளவுக்கு ஒரு புரிதல் எப்படி இருக்கு? குமாருக்கும் உனக்கும் 6 வயது வித்தியாசம் உண்டானே என்று கேட்டான். முதலில் துர்கா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சக்தி தொடர்ந்து தனிப்பட்ட விஷயங்களை கேட்கவும் அவளது வாழ்க்கையை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் முயன்றான். ஒரு சில சமயங்களில் அவன் பேச்சு மிகவும் நெருங்கிய நிலைக்குச் சென்றது. துர்காவுக்கு ஒரு கட்டத்தில் புரிந்து போனது. சக்தி என்னை வெறும் நண்பனாக பார்க்கவில்லை, அவரது பார்வையில் என்னை மீறுகிற ஒரு தன்மை வந்துவிட்டது. இதை அவளால் நேரடியாக அவனிடம் சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் அவனிடம் கடன் வாங்கியிருந்ததால் முகத்திற்கு நேராக எதுவும் பேச முடியாத நிலை. ஆயினும் அவள் ஒரு அண்ணன் தங்கை உறவின் எல்லைக்குள் இருக்கவே முயன்றாள். அவள் அவனை அண்ணா என்றுதான் அழைத்தாள். சக்தியோ மாறாக அவளுக்கு அடிக்கடி தொலைபேசியில் அழைத்து பேசவும் கடைக்குப் பிறகு வீட்டுக்கே சென்று சந்திக்கவும் தொடங்கினான். துர்கா வீட்டில் தனியாக இருந்த நேரங்களை அவன் திட்டமிட்டு கேட்டுக்கொண்டான். அவன் சொல்வான், ஏன் இவ்வளவு ஒதுங்கி இருக்கிறாய்? நானும் உன் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் தானே என்று கேட்பான். சில சமயங்களில் அவன் தொட்டு பேசும்போது தொடுதல் என்பது ஒரு எல்லையை கடந்து சென்றது. இதை உணர்ந்த துர்கா முதலில் மெதுவாக எச்சரித்தாள். அண்ணா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு எனக்கு மிகவும் மதிப்பானது. என்னுடைய கணவர் உங்களை நம்பித்தான் என்னை விட்டுச் சென்றிருக்கிறார். தயவு செய்து உங்கள் நடத்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் சக்தி இதை ஒதுக்கி தள்ளினான். இதெல்லாம் உன் மனசுல தோன்றது மட்டும்தான், நான் ஒன்னும் தப்பா நினைக்கல என்று சமாளித்தான். ஒரு நாள் நிலைமை மிகவும் மோசமானது. துர்கா வீட்டில் தனியாக இருந்தபோது சக்தி நேரில் வந்தான். அன்று அவன் மிகவும் நெருங்கி வந்து பேசினான். துர்கா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அவளால் உடனடியாக கத்தி பேச முடியாமல் சமாளித்து பேசினாள். நான் உங்களை என் சொந்த அண்ணனாகவே நினைத்து பார்க்கிறேன். இது தப்பு. என் கணவர் இல்லாத போது கூட நீங்கள் இப்படி நெருங்குவது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது என்று உறுதியாகச் சொன்னாள். அந்த நாளின் சம்பவம் துர்காவையே உலுக்கியது. மறுபுறம் குமாருக்கு இன்னும் இது பற்றி எதுவும் தெரியாது. சக்தி அன்று மன்னிப்பு கேட்டுச் சென்றான். ஆனால் அந்த மன்னிப்பு உண்மையானதா அல்லது தற்காலிகமானதா? இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் தொடரலாம். சக்தி அன்று மன்னிப்பு கேட்டுச் சென்றான். என்னை மன்னிச்சுக்கோ. ஆரம்பத்தை நான் உன்னை தங்கையாகத்தான் நினைத்தேன். ஆனால் நீ பேசும் பழக்கமும் குமார் இல்லாத தனிமையும் எனக்குள் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கிவிட்டன என்றான். தயவு செய்து இது பற்றி குமாரிடம் சொல்ல வேண்டாம். அவன் மனம் புண்ணாகும். அவனுக்கும் எனக்கும் இடையேயான நட்பு நிரந்தரமாக கெட்டுவிடும் என்று கெஞ்சினான். துர்காவும் மனத்தில் பல யோசனைகள். அவள் குமாரிடம் தெரிவிக்க வேண்டுமா? அவர் தூரத்தில் கேரளாவில் வேலை செய்கிறார். தெரிவித்தால் அவர் மனதளவில் உடைந்து போவார். மேலும் சக்திதான் அவர்களின் கடன் பிரச்சனைகளுக்கு உதவி செய்தவன். அவனிடம் கடன் வாங்கியிருந்தார்கள். எனவே துர்கா ஒரு முடிவுக்கு வந்தாள். இந்த விஷயத்தை நான் இப்போதைக்கு குமாரிடம் சொல்லக்கூடாது. சக்தி தானாக திருந்துவாரா என்று பார்க்கலாம். அதன்படி அவள் சக்தியிடம், இந்த ஒரு தடவை மட்டும்தான், அடுத்த தடவை இப்படி நடந்து கொண்டால் நான் குமாரிடம் சொல்ல தயங்க மாட்டேன் என்று எச்சரித்தாள். சக்தி மிகவும் நன்றியுணர்வுடன் சென்றான். ஆனால் துர்காவின் மனதில் ஒரு பயம் தொடர்ந்தது. சக்தி உண்மையிலேயே மாறிவிடுவானா அல்லது மறைந்திருந்து மீண்டும் முயற்சிப்பானா என்ற சந்தேகம் இருந்தது. இருப்பினும் இயல்பினும் இயல்பான உறவை தொடர அவள் முடிவெடுத்தாள். ஆனால் முன்னை போல தனியாக சந்திப்பதை தவிர்த்தாள். கடையில் எப்போதும் மற்ற ஊழியர்கள் முன்னிலையில் மட்டுமே பேசினாள். வீட்டுக்கு வர அனுமதிப்பதை நிறுத்திவிட்டாள். குமார் கேரளாவில் கடுமையாக உழைத்து கொண்டிருந்தார். அவர் மாதம் பணம் அனுப்பி கடனை குறைத்து கொண்டே வந்தார். துர்காவும் கடையில் வேலை செய்து குடும்ப செலவுகளை நிர்வகித்தாள். சக்தி அவளை துன்புறுத்த முயன்றாலும் துர்கா மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டாள். ஒரு நாள் துர்காவுக்கு குமாரிடமிருந்து தொலைபேசி வந்தது.
நான் நினைத்ததை விட சீக்கிரமே கடனை அடைத்து விடலாம் போல இருக்கு. கேரளாவில் தற்போது வேலை நிறைய இருக்கு. இன்னும் 3 மாதத்தில் பெரும்பாலான கடனை தீர்த்து விடுவேன் என்றான் குமார். இதை கேட்டு துர்காவுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் வந்தது. ஆனால் குமாரின் அடுத்த வார்த்தைகள் அவளை சிறிது அதிர்ச்சிக்குள்ளாக்கின. சக்தி நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறான் இல்லையா? நான் இல்லாத நேரத்தில் உன்னையும் குழந்தைகளையும் பார்த்து கொண்டான். அவன் இல்லை என்றால் என்னால் இங்கே வந்து வேலை செய்ய முடியாது. அவனுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று கேட்டான். துர்காவுக்கு வாயடைத்து போனது. நீங்கள் வீட்டுக்கு திரும்பியவுடன் எல்லா துன்பங்களும் மறந்துவிடும் என்று மட்டும் சொல்லிவிட்டாள். குமாருக்கு இதுவரை எதுவும் தெரியவில்லை. அவனுடைய அப்பாவித்தனமே அவனுக்கு ஒரு சாபமாகவும் வரமாகவும் இருந்தது. துர்காவின் மனம் 2ஆக பிளந்தது. ஒருபுறம் உண்மையைச் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. மறுபுறம் சொன்னால் குமாருக்கு ஏற்படும் வேதனையும், சக்தியுடனான நட்பின் முடிவும், கடன் பிரச்சனையும் மீண்டும் தலைகாட்டுமோ என்று பயம். இந்த சிக்கலான சூழ்நிலையில் துர்கா என்ன முடிவெடுப்பாள்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். துர்காவின் மனம் நாளுக்கு நாள் கொந்தளித்தது. ஒரு நாள் குமார் சொன்னான், சக்திக்கு நாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பது உனக்கு தெரியுமா? அவன் வட்டி கூட கேட்காமல் பணம் தந்தான். நான் இப்போது அனுப்பும் பணத்தில் முதலில் அவனுடைய கடனை முழுமையாக தீர்த்துவிட வேண்டும். துர்கா மெலனமாக இருந்தாள். அவள் சிந்தித்தாள். சக்தியின் உண்மை முகம் பற்றி குமாருக்கு தெரிய வேண்டும். ஆனால் அதை எப்படி சொல்வது? அவனுக்கு இப்போது மன அழுத்தம் அதிகம். அவன் வேலை செய்யும் இடத்திலேயே சரியான ஓய்வு கிடைப்பதில்லை. நான் இதை சொன்னால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? சக்தி அந்த நாட்களில் மிகவும் கவனமாக நடந்து கொண்டான். அவன் துர்காவை தவிர்த்தே பேசினான். கடையில் மற்றவர்கள் முன்னிலையில் மட்டுமே பேச்சு. ஆனால் துர்கா எப்போதும் விழித்து கொண்டே இருந்தாள். ஒருமுறை அவள் கடையில் தனியாக இருந்தபோது சக்தி வந்தான். உன்னிடம் முக்கியமாக பேச வேண்டும் என்றான். அவள் பதட்டத்துடன், என்ன விஷயம் என்றாள். நான் செய்தது தப்பு. உனக்கு நான் நிறைய கடன் கொடுத்திருக்கிறேன். அதை நான் தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை. ஆனால் உன்னிடம் நான் தவறாக நடந்து கொண்டது என்னை நாசமாக்கிவிட்டது. உங்கள் இருவரின் மகிழ்ச்சிக்கும் நான் ஒரு தடையாக கூடாது. நான் வேறு ஊருக்கு போய்விடுகிறேன் என்றான். துர்கா அதிர்ச்சி அடைந்தாள். நீங்கள் ஏன் போக வேண்டும்? உங்கள் உதவியின்றி எங்களால் இந்த கடனை அடைக்க முடியாது. குமார் உங்களை தன் சொந்த அண்ணனாக மதிக்கிறார். நீங்கள் திரும்பவும் அப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றாள். சக்தி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். என்னால் என்னை மன்னிக்க முடியவில்லை என்றான். அன்று இருவரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். சக்தி குமாரிடம் இதை ஒருபோதும் சொல்ல மாட்டான். துர்காவும் மன்னித்து விட்டாள். இருப்பினும் சக்தி தனிமையில் துர்காவை சந்திப்பதை தவிர்ப்பான் என்று முடிவானது. சில மாதங்கள் இப்படியே கடந்தன. குமாரின் கடன் படிப்படியாக குறைந்தது. ஒரு நாள் குமார் கேரளாவிலிருந்து அழைத்தான். எல்லா கடனையும் அடைத்து விட்டேன். இனி நான் வீட்டுக்கு திரும்புகிறேன். நம்ம ஊர்ல ஒரு சிறிய ஹோட்டல் தொடங்கலாமா? உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டான். துர்காவுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. உங்கள் யோசனை நல்லதுதான். நீங்கள் திரும்பி வாருங்கள். மீண்டும் ஒன்றாக இருந்து குடும்பமாக வாழ்வோம் என்றாள். ஆனால் துர்காவின் மனதில் சக்தி பற்றி ஒரு கலவையான உணர்வு இருந்தது. அவனோ அந்த சம்பவத்திற்கு பிறகு மிகவும் மாறிவிட்டான். அவன் குமாருக்கும் துர்காவுக்கும் ஒரு அண்ணனைப் போலவே இருந்தான். ஆனால் துர்காவால் முழுமையாக மறக்க முடியவில்லை. குமார் ஊர் திரும்பிய பிறகு நட்பும் நம்பிக்கையும் எப்படி இருக்கும்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். குமார் கேரளாவிலிருந்து ஊர் திரும்பினார். அவர் திரும்பிய அந்த நாள் துர்காவுக்கு ஒரு புதிய தொடக்கத்தைப் போல் இருந்தது. குமார் மிகவும் உற்சாகமாக இருந்தார். நாம் ஒரு சிறிய ஹோட்டல் தொடங்கலாம். நான் இப்போது கட்டிட வேலையில் நிறைய அனுபவம் சேர்த்து விட்டேன். ஹோட்டல் நடத்துவதற்கு வேறு திறமை தேவை. ஆனால் படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம் என்றார். துர்காவும் ஆதரவு தெரிவித்தாள்.
ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருந்தாள். சக்தி நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தாலும் அவனோடு நான் இனி முன்பு போல் பழக மாட்டேன். வரம்புக்கு உட்பட்டு மட்டுமே பேசுவேன். குமார் ஹோட்டல் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கினார். சக்தி அவருக்கு எல்லா வகையிலும் உதவினான். டா, நான் ஒரு சிறிய தொகை கடனாக தருகிறேன். நீ எப்போது திருப்பி தரலாம் என்று தோன்றுகிறதோ அப்போதுதா என்று சக்தி சொன்னான். குமாருக்கு அவனிடம் நன்றியும் பாசமும் மிகுந்தன. துர்கா இதை பார்த்து மெலனமாக இருந்தாள். சக்தி தன்னை மாற்றிக்கொண்டானா என்று அவள் உறுதியாக நம்ப விரும்பினாள். ஆனால் ஒரு சிறிய சந்தேகம் எப்போதும் இருந்தது. ஹோட்டல் தொடங்கப்பட்டது. முதலில் சிறிய அளவில் ஒரு சில டேபிள்களுடன். குமார் சமையலுக்கும் வாடிக்கையாளர்களை கவனிப்பதற்கும் முனைந்தார். துர்கா அவருக்கு உதவினாள். சக்தி அடிக்கடி வந்து எப்படி போகுது என்று கேட்டுச் செல்வான். ஒருமுறை ஒரு வாடிக்கையாளர் துர்காவிடம் மிகவும் அநாகரிகமாக பேசினார். குமாருக்கு அது தெரிந்ததும் அவர் கோபம் கொண்டார். ஆனால் சக்தி அந்த விஷயத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாண்டான். அவன் அந்த வாடிக்கையாளரிடம் சென்று, இங்கே வாடிக்கையாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மரியாதை முக்கியம். நீங்கள் அப்படி பேசினால் இனி வரவேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். இதை பார்க்க துர்கா, சக்தி முற்றிலும் மாறிவிட்டான் என்று நினைத்தாள். ஆனால் ஒரு நாள் மாலை குமார் வீட்டில் இல்லாதபோது சக்தி துர்காவிடம் தனியாக பேச விரும்பினான். ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னான். துர்கா முதலில் பதற்றமடைந்தாள். ஆனால் அவனை சந்தித்தாள். நான் வெளியூருக்கு போகிறேன். எனக்கு கேரளாவில் ஒரு ஜெராக்ஸ் கடை வாங்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் 2 வருஷம் அங்கே இருந்துவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன். குமாரை கவனித்துக்கொள். அவன் ஒரு நல்ல மனிதன். நான் செய்த தவறுக்கு நாள் முழுவதும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என்றான். துர்கா மெதுவாகச் சொன்னாள், நீங்கள் போவது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல நண்பராக இருந்துவிட்டு போகிறீர்கள். உங்களை மன்னிப்பதை தாண்டி உங்கள் நட்பை நாங்கள் எப்போதும் மதிப்போம். சக்தி கிளம்பிச் சென்றான். இப்போது குமாருக்கும் துர்காவுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குவதாக இருந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையில் மற்றொரு திருப்பம் உண்டா? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். சக்தி கேரளாவிற்கு சென்றான். அவன் சென்ற சில மாதங்களில் குமாரின் ஹோட்டல் நன்றாக வளரத் தொடங்கியது. வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள். குமார் ஒரு சமையல்காரரை அமர்த்தினார். துர்கா வீட்டை பார்த்து கொள்வதுடன் ஹோட்டலின் கணக்கு வழக்குகளையும் கவனித்தாள். இருவருக்கும் இடையே இருந்த நல்லிணக்கம் மெல்ல திரும்பியது. ஆனால் துர்காவின் மனம் சக்தியை முழுமையாக மறந்திருக்கவில்லை. அவள் அடிக்கடி நினைத்தாள், அவன் ஒரு நல்ல நண்பனாக மட்டும் இருந்திருந்தால் இவ்வளவு அவசியமில்லை. ஒரு நாள் குமார் திடீரென்று கேட்டார், சக்தி ஏன் இப்படி திடீரென்று கேரளா போனான்? அவனுக்கு இங்கே ஜெராக்ஸ் கடை இருந்தது. அதை யாரிடமும் ஒப்படைக்காமல் போனானே. துர்கா மனதில் பதற்றம் அடைந்தாள். அவனுக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருந்திருக்கலாம். நாம் அவனை கேட்க வேண்டும் என்று மட்டும் சொன்னாள். குமாருக்கு அந்த பதில் சரியாக தெரியவில்லை. அவன் நமக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கிறான். நாம் அவனுடைய ஜெராக்ஸ் கடையை கவனிக்க உதவி இருக்கலாம் என்று சொன்னார். துர்கா பெருமூச்சு விட்டாள். 2 மாதங்களுக்கு பிறகு குமார் ஒரு முடிவெடுத்தார். நாம் ஒரு முறை கேரளா போய் சக்தியை பார்த்துவிட்டு வரலாம் என்றார். துர்கா அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு அந்த பயணத்தின் மீது பிடிக்கவில்லை. ஆனால் குமாரிடம் மறுப்பு சொல்ல முடியாமல் சரி போகலாம் என்றாள். அவரவர்கள் கேரளா சென்றார்கள். சக்தி அங்கே ஒரு சிறிய நகரத்தில் ஒரு சிறிய ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் குமாருக்கு மிகவும் சந்தோஷம். டா, எப்படி இருக்கே? எங்களை பார்க்க வரலையே என்று கேட்டார். சக்தி புன்னகைத்தான். இங்கே வேலை நிச்சயமில்லாதது, ஆனால் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்றான். அன்று இரவு குமாரும் சக்தியும் மட்டும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். குமார் சக்தியிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தார். டா, நீ போனப்புறம் எனக்கு உண்மையிலேயே உன் பிடி இருந்தது. உன்னை போன்ற ஒரு நண்பனை இழக்க நான் விரும்பவில்லை. திரும்பி வா என்று சொன்னார்.
சக்தியின் கண்கள் கலங்கின. ஆனால் அவனால் திரும்பி வர முடியாது என்று மறுத்தான். இங்கே எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை. நான் திரும்பி வந்தால் பழைய தவறுகளை மீண்டும் செய்வேன். நீ எனக்கு நல்ல நண்பன், அதனால்தான் உன்னை விட்டு வெகு தூரம் வந்தேன் என்று சொல்லிவிட்டான். குமாருக்கு இந்த பேச்சு விளங்கவில்லை. என்ன தவறு? நீ எதுவும் செய்யவில்லையே என்று கேட்டார். சக்தி மெமலனமாக இருந்தான். அப்போது துர்கா அங்கு வந்தாள். சக்தி அவள் பக்கம் ஒரு பார்வை பார்த்தான். குமார் அதை கவனிக்கவில்லை. துர்காவோ சக்தியின் கண்களில் மன்னிப்பு மட்டும்தான் இருந்ததை பார்த்தாள். அத்தருணத்தில் குமார் தனியாகச் சென்றபோது சக்தி துர்காவிடம் மெதுவாகச் சொன்னான், நீ உண்மையை சொல்லவில்லையா? துர்கா தலையசைத்தாள். அவர் மனது உடையக்கூடாது. நீங்கள் மாறிவிட்டீர்கள். நீங்கள் நல்லவராக மாறிவிட்டீர்கள். அது போதும் என்றாள். சக்தி கண்ணீர் விட்டான். அடுத்து என்ன நடந்தது? அடுத்த தொகுதியில் முழுமையான முடிவை பார்ப்போம். குமார் கேரளாவில் சக்தியுடன் சில நாட்கள் தங்கினார். துர்காவும் உடனிருந்தாள். அந்த சில நாட்கள் மூவரும் மிகவும் சாதாரணமாக சந்தோஷமாக இருந்தார்கள். சக்தி ஒரு நாள் குமாரிடம், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். குமார் பதட்டத்துடன், சொல்லுடா என்றார். சக்தி கொஞ்சம் தயங்கினான். துர்கா அங்கேயே இருந்தாள். அவள் முகத்தில் கலவையான உணர்வு. சக்தி பேசத் தொடங்கினான். நான் இங்கே வந்தது உன்னிடமிருந்து தப்பி வருவதற்காகவன்றே, வேறொன்றிற்காக அல்ல என்றான். குமார் அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்ற என்றார். சக்தி தொடர்ந்தான். நீ கேரளா போன பிறகு நான் துர்காவிடம் மிகவும் நெருங்கி பேசினேன். நான் தப்பாக நடந்து கொண்டேன். அவள் என்னை மிகவும் பொறுமையாக திருத்தினாள். அவள் ஒரு தங்கையைப் போல் என்னை நடத்தினாள். ஆனால் நான் அவளுக்கு துரோகம் செய்தேன் என்றான். குமார் சிலை போலானார். இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று துர்காவிடம் கேட்டார். துர்கா அமைதியாக கூறினாள், எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை உங்களிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் மிகவும் நல்லவராக மாறிவிட்டார். அவர் தன்னைத்தானே திருத்திக் கொண்டார். நான் ஒரு தவறான செயலை சொல்லி ஒரு நல்ல நண்பரை இழக்க விரும்பவில்லை. குமார் மிகவும் கோபமும் வருத்தமும் அடைந்தார். நீ என்னை மிகவும் நம்பினாய் சக்தி. இப்படி ஒரு காட்டிக் கொடுப்பை நான் எதிர்பார்க்கவில்லை என்றார். அவர் எழுந்து வெளியே செல்ல முயன்றார். ஆனால் சக்தி அவரது காலில் விழுந்தான். மன்னித்து விடுடா, நான் உயிரோடு இருக்கிறேனே, அது உங்கள் இருவரின் பெருந்தன்மையால்தான். நீங்கள் மன்னித்தால்தான் நான் மீண்டும் ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும் என்று கதறினான். குமார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் துர்காவின் முகத்தை பார்த்தார். அவள் கண்களை மன்னிப்பும் அமைதியும் இருந்தன. குமார் சக்தியை தூக்கி நிறுத்தினார். நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா இனி நான் உன்னை எப்போதும் என் குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப் போவதில்லை. நீ மீண்டும் தப்பு செய்தால் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்றார். அன்று மூவரும் அழுதார்கள். அந்த அழுகை ஒரு சுத்திகரிப்பு. பின்னர் குமார் சக்தியை தன்னுடன் ஊருக்கு வரும்படி கூறினார். நீ எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதிதான். நீ இனி தனியாக இருக்க வேண்டாம் என்றார். சக்தி மறுத்தான். நான் இங்கே வேலை பார்க்கிறேன். நான் சம்பாத்தியத்தை சேமித்துக்கொண்டு ஒரு நாள் உங்கள் ஊருக்கே வந்து உங்கள் ஹோட்டலில் ஒரு பங்குதாரனாக சேர விரும்புகிறேன். அதுதான் எனக்கு மெய்யான மன்னிப்பு என்றான். குமார் சம்மதித்தார். துர்காவும் சந்தோஷப்பட்டாள். இப்படியாக குமார், துர்கா, சக்தி மூவரும் புதிய உறவு முறையில் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கிச் சென்றார்கள். இந்த கதையின் முடிவில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.